நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காதுங்க. ஸோ நேத்து வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்ககிட்ட பேசினேன். அவங்க மேரிடு. ஸோ அவங்க வீட்ல ஏதோ ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பேசும்போது சொன்னாங்க. ஸோ சொன்னப்ப நான் சொன்னேன், "ரொம்ப முடியல அப்படின்னா நீ வீட்லேருந்து வெளியில வந்துரு. ஸோ ஒரு இடத்துல இருந்து மரியாதை இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு நீ வெளியில வந்து நீ ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாரும் உன்ன தேடி வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்பவே அழுதாங்க. அதுதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க வந்து வெளியில வந்து உங்க சொந்த கால்ல நின்னு ஜெயிச்சு காமிங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும் அப்படின்றத தான் நான் அவங்களுக்கும் சொன்னேன். ப்ளஸ் ஒரு இடம் நம்மள வந்து எவ்வளோதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நெனச்சாலும், அந்த இடம் நம்மள வந்து வெளியில போன்னு சொல்லுது அப்படின்னா, அது நமக்கான இடம் கிடையாது. ஸோ கண்டிப்பா நம்ம அதுலேருந்து வெளியில போகணும். நீ இன்னும் போக வேண்டிய இடம் வேற அப்படின்னு நம்மள வந்து அந்த இடம் சொல்லாம சொல்லுதுன்றது தான் என்னோட கருத்து. இது என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல, நெறைய விமென்ஸ்க்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இத